எஃப்ஐஆர் பதிவு பண்ணா தேர்தல் சமயத்துல திமுகவுக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தும் இல்ல ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் அப்படிங்கறனால எஃப்ஐஆர் பதிவு பண்ணாம இருந்தா அப்படி இல்ல புரிஞ்சுக்கலாங்களா? என்ன சார் நல்ல பேர் இருக்குது சார், அது அவங்களா சொல்லிக்கிறது வேற. அவங்களா ஒரு மீடியாஸ் வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை கையாச்சு எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில தெரியாம பாத்துக்கிட்டு இருக்காங்க. மத்த பிரகாரம் மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுது. இப்ப இத 2 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க சார் இந்த எக்ஸாம் மார்க்ஸ்ல. 2 லட்சம் பேர்ல ஒருத்தர் கூட கேஸ் போடல சார். திருப்பி அவங்க 2 லட்சம் பேருக்கு தெரிஞ்சுக்கணும் நம்மளும் இந்த எக்ஸாம் எழுதணுமே, நம்ம நல்லா தான் எழுதணும், நம்ம ஏன் செலக்ட் ஆகலாம்னு தெரிஞ்சுப்பாங்கல்ல. அவங்க எல்லாருமே யாருமே உண்மைன்றதுக்காக இவர் நேர்மையானவரா? இந்த அரசாங்கம் நேர்மையான அரசாங்கமா? அப்படிலாம் கிடையாது சார். ஓகே சார், நீங்க இப்ப நாளைக்கு காலையில கரன்சி செஸ்ட் யாரோ ஒரு மந்திரி கொள்ளையடிச்சிடறாரு சார். இதை ஒட்டி என்னைய மாதிரி ஆள் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா என் மேல வழக்கு இருக்குன்றக்காக. நீங்க நிறைய அளவு எதிர்கட்சியினுடைய தொலைக்காட்சி வழக்கு நீங்களும் செய்ய முடியாது. எதிர்த்தாப்புல இருக்கவங்க அரசியல்வாதி, நீங்க உங்களுக்கு பொலிட்டிக்கல் கேம் நீங்களும் செய்ய முடியாதுன்னா யாருதான் கம்ப்ளைண்ட் பண்ணுவா? இவங்க மேல உள்ள சார் இதுல புலன் விசாரணைன்றது ப்ராப்பரா ஈடியா கொண்டு போச்சுன்னு சொன்னா நெருக்கி பார்த்தேன்னு சொன்னா சார் சொன்னாங்க பாத்தீங்கன்னா 1,18,000 கோடி ரூபாய் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல செலவாயிருக்கு.